இன்னைக்கு நாம பார்க்க போற படம் மயிலாடு. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல கோவில்பட்டியில இருக்கிற அருள் அப்படிங்கிற ஒரு கிட்னி புரோக்கரை காட்டுறாங்க. அவனு குளிச்சு முடிச்சுட்டு டிப் டாப்பா கையில ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு கிளம்பி சுத்து வட்டாரத்துல இருக்கிற டோனர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அவங்க உடம்பு எப்படி இருக்கு, வீணா உடம்ப கெடுத்துக்காதீங்க, உங்களுக்காக நான் மினிமம் கேரண்டி கொடுத்திருக்கேன் மேலிடத்துல அப்படின்னு சொல்லி நலம் விசாரிச்சுட்டு அதுல இருக்கிற சில பேர்கிட்ட எப்பெல்லாம் கிட்னின்னு சொல்றனோ அப்பெல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் பார்த்து அவனுக்கு ஒரு கால் வருது. அதுல HH பிளட் குரூப் இருக்கிற ஒரு கிட்னி வேணும் அப்படின்னு அந்த பக்கத்துல இருக்கவன் கேட்க, அதுக்கு அருளும் நோட் எடுத்து பார்த்துட்டு ஒருத்தர் இருக்கான் சரின்னு சொல்றான். அது வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோ முத்து தான். அங்க கட் பண்ணி இப்ப சென்னையில இருக்கிற ஒரு பணக்கார வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டோட அம்மா சுஜாதாவுக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர். டாக்டர் சீக்கிரமா மாத்த சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் தண்ணியை கூட அளவாதான் குடிக்கணும் அப்படி சொல்லியிருக்காரு. அவங்கள பாத்துக்க கூடவே ஒரு நர்ஸ் இருக்காங்க. சாமி திட்டத்தை சுஜாதாவும் குடிக்க போக இன்னையோட 50 மில்லிலிட்டர் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்றாங்க. சுஜாதாவோட பசங்க மாதவும் காயத்ரியும் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சீஃப் டாக்டரும் இன்னும் 2 வாரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப காயத்ரியும் இத அன்அபிஷியலா தான் பண்ண போறோம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாதவும் உங்க பிளட் குரூப்புக்கு ஏத்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஒன்னு அன்மலா தேவி பீகார்ல இருக்காங்க, இவங்க சொதப்பினாலும் 2வது முத்து கோவில்பட்டில இருக்காங்க. இன்னும் 2 நாள மீடியேட்டர்ஸ் இவங்களை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இதை எல்லாத்தையுமே என்னோட PA கிருஷ்ணகுமார் பாத்துப்பாரு அப்படி சொல்ல, சுஜாதாவும் காயத்ரியை ஒரு லுக்கு விட்டுட்டு கிருஷ்ணகுமார் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த குமாரும் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், பீகாருக்கு சுனில் போவாரு, கோவில்பட்டிக்கு நான் போறேன் அப்படி சொல்றாரு. அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நேற்று கோவில்பட்டியில இருக்கிற லோக்கல் ரிப்போர்ட்டர் கதிர்வேலும் ஊரு ஃபுல்லாவே முத்து செத்து போனதா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் முத்துவோட ஃப்ரெண்டு தான். அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் அந்த போஸ்டர் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அவரோட டீம் கிட்ட GHல 11 மணிக்கு கலெக்டர் ஓபன் பண்ற நலத்திட்ட பணிகள் இருக்கு, கரெக்டா அந்த நேரத்துல இந்த கார்த்தி ஏதோ 7:30 இழுக்க பாக்குறான், அவன் கேம்பஸ்குள்ள வரவே கூடாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த நேரத்துல முத்துவும் அங்கே வந்து பாட்டு பாடி கலாட்டா பண்ணி ஒரு மரத்துல தூக்கு மாட்டி தொங்க போக கலெக்டர் அங்கே வந்து என்னன்னு கேட்க, அதுக்கு முத்துவும் பயப்படாதீங்க நான் சாகலாம் மாட்டேன், நான் தான் ஏற்கனவே செத்து போயிட்டேனே அப்படி சொல்ல, அங்கிருந்த கதிரும் முத்துவோட வாக்குமூலத்தை படிக்கிறாரு. இந்த அரசாங்கம் நானும் என் பொண்டாட்டி சுசீலாவும் ஏற்கனவே இறந்து போயிட்டு தான் டெத் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க, நாங்க உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கத்தான் நான் சாக போறேன். இதுக்கெல்லாம் காரணமான கலெக்டர், MLA, தாசில்தார் இவங்களை A1 A2 A3 குற்றவாளிகள் அப்படின்னு படிச்சு முடிக்க அங்கிருந்த போலீஸும் கூட்டத்தை அடிச்சு வரட்டுது. முத்துவ ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து பொழக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து குமார் அவனோட அசிஸ்டன்ட் அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் பார்த்து முத்து எங்களுக்கு வேணும், நாங்க SPக்கு வேண்டப்பட்டவங்க அப்படி சொல்ல அவருமே விடுறாரு. அப்ப குமார் முத்துக்கிட்ட வந்து நான் திருப்பூர்ல பெரிய பனியன் கம்பெனி வச்சிருக்கேன், பண வசதிக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல, அப்படி இருந்தோம் என்ன பண்றது, எங்க குடும்பத்தோட ஆணிவேரான எங்க அக்காவுக்கு அவங்க சீரியஸா இருக்காங்க, அவங்களுக்கு உடனே கிட்னி மாத்தணும், புரோக்கர் மூலம் தான் உங்களை தேடி வந்திருக்கேன், சொந்த தம்பி என்னோடதே மேட்ச் ஆகல, உங்களோட தான் மேட்ச் ஆகுது, கொஞ்சம் பெரிய மனுஷு பண்ணுங்க, நீங்க என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் தரோம் அப்படி சொல்ல, முத்துவும் அவங்கள ஏத்த இறக்கமா பார்த்துட்டு என் குடும்பத்துக்கு ரேஷன் கார்டு எடுத்து தருவீங்களா அப்படின்னு கேட்க, குமாரன் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் சாதாரண மேட்டர்ப்பா, நாளைக்கே எடுத்து தரேன். உடனே முத்துவும் வெளியில வந்து கல் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் மேல தூக்கி போட்டுட்டு யாரை ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டரும் கதிரை பிடிச்சா முத்துவ பிடிக்கலாம், நீங்க போய் கதிரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ கொடுத்து அனுப்புறாங்க. கதிரும் இந்த ஊர்ல எங்க தப்பு நடந்தாலும் போய் தட்டி கேட்பாரு, உண்மைக்கு குரல் கொடுப்பாரு. அவரை பார்த்த குமாரும் நடந்ததை சொல்லி முத்து ரேஷன் கார்டு கேட்டாரு, அது நாளைக்கு வாங்கி தரேன், அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படி சொல்ல, ஒரு வருஷமா போராடிக்கிட்டு என்னாலே வாங்கி தர முடியல, நீ எப்படி வாங்கி தருவ, இங்க பிரச்சனையே வேற, முத்துமாம ஒய்ஃப் சுசிலாவும் இறந்து போயிட்டாங்க, ஆனா இருக்காங்க. முத்து இங்கதான் நடராஜபுரம் தீப்பெட்டி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், வள்ளலாறு பிடிக்கும், ஏசுதாஸோட பாட்டு பிடிக்கும், இதெல்லாம் விட சுசிலாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படி சொல்லி அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. சுசிலா வள்ளலாறு ஆசிரமத்துல தங்கி தீப்பெட்டி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல முத்துவும் ஆசிரமம் நடத்துற அந்த ராணி அம்மாவும் சுசிலாவுக்கு நிறைய மாப்பிள்ளைய பார்க்க வர, வந்த மாப்பிள்ளை எல்லார்கிட்டையும் வயிறு வலி காரணம் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போனா செத்துருவேன் அப்படி சொல்லி தட்டி கழிச்சிருக்காங்க. இப்ப கூட ஒரு மாப்பிளைய முத்து கூட்டிட்டு வர அவங்கிட்டையும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கடுப்பான ராணியம்மாவும் முத்துவ கூப்பிட்டு எல்லாருக்கும் மாசம் மாசம் வர்ற வழிதான், இவன் மட்டும் கொஞ்சம் ஓவரா பண்றா, இவளை இங்க கூட்டிட்டு வந்து 12 வருஷம் இருக்குமா, இனிமே இவளை என்னால சமாளிக்க முடியாது, 25 ஆயிடுச்சுன்னா எவன் வண்டியிலாவது ஏறிக்கிட்டு உங்களுக்கும் ஒரு ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டா போதும், இங்கிருந்து இவ போயே ஆகணும், இவளுக்கு மட்டும் என்ன வாழுதான், யாருமே இல்லாத உனக்கு சுசிலாவோட அப்பா வேலை போட்டு கொடுத்து உனக்கு நல்லது பண்ணிட்டு போனாரு, அதுக்கு நீ வேணும்னா நல்லது பண்ணு, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு திட்ட. அப்பதான் முத்துவும் சின்ன வயசுல ஒருவேளை சொத்துக்கே வழி இல்லாம இருக்கும்போது சுசிலாவோட அப்பா திருநாதான் முத்துவ அரவணைச்சு சாப்பாடு போட்டு அவரோட வள்ளலார் ஆசிரமத்துல தங்க வச்சு பாத்துக்கிட்டாரு. அங்கேதான் சுசிலாவும் முத்துவும் ஒன்னா வளர்ந்துருக்காங்க. கடைசியா அவர் சாகும்போது சுசிலாவை நல்லா பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் முத்து சுசிலாவை இந்த ஆசிரமத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இப்ப அதை நினைச்சு பார்த்துட்டு முத்துவும் ஃபீல் பண்றாரு. அப்ப ராணி அம்மாவும் இவ அட்டகாசம் தாங்க முடியல, இதுல நடுரத்துல அவங்க அப்பாவோட ஆவி மேல வருது அப்படி சொல்லி இம்சை வர பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வாரம் தான் அவளுக்கு டைம், அதுக்குள்ள
அதுக்குள்ள எவனையாவது ஓகே பண்ணல இங்கிருந்து கிளம்ப சொல்லிடு அப்படின்னு திட்டுறாங்க. இதனால முத்துவும் தலையில கைய வச்சுட்டு உட்கார அவரை வச்ச கண்ணு வாங்காம சுசிலாவும் பாக்குறாங்க. இதை வச்சு பார்த்தா முத்துவ கைப்பிடிக்க சுசிலா நினைக்கிறாங்க போல. அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு சுசிலா மேல அவங்க அப்பாவோட ஆவி சாமியா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, நான் செத்தனைக்கு ராத்திரி ஒரு சாமியார் என் மவ கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான், அவளை என்னடா பண்ண அப்படின்னு முத்து கிட்ட கேட்க, அவனை ஒரு அறை விட்டு துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, அவளை உன்னை தவிர யாருமே நல்லா பாத்துக்க மாட்டாங்க, அவளை நீயே கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏறாரு. அடுத்த நாள் ஆசிரமத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போன மல்லிகா புருஷனை கூட்டிக்கிட்டு அவங்க இடத்துக்கு வந்து ரேஷன் கார்டு ஆசிரமத்தோட நோட்டீஸ் போர்டுல ஒட்ட அதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே கை தட்டுறாங்க. இந்த ஆசிரமத்தோட வழக்கம் இதுதான் போல. அதை பார்த்த சுசியும் நமக்கு எப்ப இந்த வரலாம் நடக்கும் அப்படின்னு ஏக்கமா பாக்குறாங்க. முத்துவும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நேட்டு சுசிலாவை கூப்பிட்டு, ஐயா வந்து பேசுனது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்காத, ராணியம்மாவுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், அதான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது, அதுவும் செத்துட்டா உன்னை யாரு பாத்துப்பா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நானும் கல்யாணம் பண்ணிக்குவேன், எங்களுக்கு இதெல்லாம் இருக்கும்ல அப்படி சொல்ல, அதுக்கு சுசிலாவும் அந்த இது எல்லாம் உங்க மேல மட்டும்தான் எனக்கு இருக்கு, எங்க அப்பா என் மனசுல இருக்கிறதான் பேசினாரு, அவருக்கு அப்புறமா நான் பாதுகாப்பா உணர்ந்த ஒரே ஆம்பளை நீங்க தான், நான் ரேஷன் கார்டு எடுத்தா அதுல உங்க பேர் தான் இருக்கணும், இதுதான் என்னோட முடிவு அப்படி சொல்லிட்டு போறாங்க. இதனால முத்துவும் சுசிலாவை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறாரு. அடுத்து 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. கையோட ரேஷன் கார்டு அப்ளை பண்ண ரேஷன் கார்டுமே கைக்கு வந்து சேருது. அப்பதான் சுசிலாவும் நான் கார்டு எடுத்துட்டு சாமி கும்பிட்டு ஆசிரமத்துக்கு போறேன், இங்க ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப சரின்னு சொல்லிட்டு முத்துவும் போறாரு. அப்படி போற வழியில சுசிலாவும் ஒரு கோவில்ல அந்த ரேஷன் கார்டை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வர அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு வயிற்று வலி வந்து அங்கேயே சாயிறாங்க. இங்க ஸ்வீட் வாங்கிக்கிட்டு ஆசிரமத்துக்கு வந்த முத்துவும் அங்கே சுசிலா வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாவே தேடி பார்க்க கடைசியா அந்த கோவிலுக்கிட்ட மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து ஜிஹெச்ல சேர்க்கிறாரு. ஜிஹெச்ல ஓபி போட்டாதான் பாப்போம் அப்படின்னு நர்ஸும் சொல்ல, வேற வழி இல்லாம கால் கடுக்க லைன்ல நின்று ஓபி போட்டுட்டு வந்து சுசிலாவை அட்மிட் பண்ண டாக்டரும் சுசிலாவை செக் பண்ணி பார்த்துட்டு முத்துவை கூப்பிட்டு, உங்க ஒய்ஃபுக்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கு, அதனாலதான் மயங்கி விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் 2 தான் இருக்கு, இது ரொம்பவே சிக்கலான விஷயம், சீக்கிரமா அவங்களுக்கு 3 யூனிட் ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்ல, முத்துவும் ரத்தத்துக்காக லைன்ல நிக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏபி நெகட்டிவ் பிளட் இல்ல அப்படி சொல்லிடுறாங்க. அதனால டாக்டரும் சுத்தி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயும் ரத்தம் கேட்டு பார்க்க ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அதனால டாக்டர் முத்துவை கூப்பிட்டு, வெளியில பாண்டியன் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ இருப்பாரு, அவரை பாருங்க, அவரை அரேஞ்ச் பண்ணி தருவார் அப்படி சொல்ல, உடனே முத்துவும் சுசிலாவை கூட்டிக்கிட்டு பாண்டியனை பார்க்க அவனும் அவங்கள ஒரு கிளினிக்ல தங்க வச்சுட்டு ஒரு புரோக்கர் மூலமா பிளட் தேட, ஏபி நெகட்டிவ் பிளட் இப்ப கிடைக்காது, அப்படி கிடைச்சாலும் ஒரு யூனிட் 15,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு புரோக்கர் சொல்ல, அந்த தகவலை பாண்டியனும் முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவும் பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, நீங்க பிளட்டை ரெடி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அருளை பார்க்க வராரு. அருளை மீட் பண்ணி முத்துவும் விஷயத்த சொல்ல, அருளும் அந்த ஊர்ல கந்து விட்டி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நரசிம்மா கிட்ட கூட்டிட்டு வர, நரசிம்மனும் முத்துவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு 30,000 ரூபாய் பணத்தை வட்டிக்கு கொடுக்குறாரு. அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து சுசிலாவுக்கு ரத்தம் ஏத்துறாரு முத்து. ஆனாலும் சுசிலாவோட உடம்பு சரியான மாதிரி தெரியல. முத்துவும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஏறி இறங்குறாரு. அதுக்கான பணத்தை திரும்ப நரசிம்ம கிட்ட கந்து வட்டிக்கு வாங்குறாரு. கடைசியா நரசிம்மன் சொன்ன அந்த கிளினிக்கு போக அங்க இருந்த டாக்டர் சுசிலாவை செக் பண்ணி பார்த்துட்டு, உங்க ஒய்ஃபுக்கு கற்பப்பையில ஒரு சின்ன கட்டி இருக்கு, அதை ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படி சொல்ல, அதையுமே பண்றாரு முத்து. அதுக்கு அப்புறமா தான் சுசிலா தேறி வராங்க. அந்த நேரத்துல நரசிம்மனும் அருள் மூலமா முத்துவை கூப்பிட்டு, இதுவரைக்கும் நீங்க வாங்கின கடன் 2,80,000 ரூபாய் வந்திருக்கு, வட்டியோட 3,90,000 ரூபாய் வரும், உங்க வரவு செலவு கணக்கெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், உன்னால இந்த ஜென்மத்துல இந்த காசை கொடுக்க முடியாது, உன் பொண்டாட்டியோட உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்த, உன் மூஞ்சிக்காக தான் கொடுத்தேன், இப்ப இதை வசூல் பண்ணலைன்னா என் பொண்டாட்டி திட்டுவா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எனக்கு 5-10 லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அருள் சொல்ற மாதிரி செய்யி அப்படி சொல்ல, அருளை முத்துவை கூட்டிக்கிட்டு வெளியில வந்து, நம்ம கிட்ட உடம்பை தவிர எதுவுமே கிடையாது, கடவுள் நமக்கு எதுக்கு 2 கிட்னி கொடுத்துருக்கான் தெரியுமா, இந்த மாதிரி நேரத்துல இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான், நீயும் உன் பொண்டாட்டியும் ஆளுக்கு ஒரு கிட்னியை கொடுத்தீங்கன்னா கடன்ல இருந்து தப்பிச்சிடலாம், நானும் இப்படித்தான் வந்து மாட்டிக்கிட்டேன், என் கிட்னி என் பொண்டாட்டி கிட்னி பிள்ளைங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரோட கிட்னி கொடுத்து தான் கடனை அடைச்சோம், இப்ப வேற வழி இல்லாம இந்த தொழில இருக்கேன் அப்படி சொல்ல, முத்துவும் யோசிச்சு பார்த்துட்டு நரசிம்ம கிட்ட, நான் வேணும்னா ஏன் கிட்னியே தரேன், என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவ கிட்னி வேணாம் அப்படி சொல்ல, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா, நீங்க 2 பேருமே கிட்னி கொடுத்தா கூட எனக்கு லாஸ் தான், அதனால நாளைக்கு 2 பேரும் வந்து கிட்னியை கொடுங்க அப்படி சொல்ல, முத்துவும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராரு. அப்படியே முத்துவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சுசிலாவை கூட்டிக்கிட்டு திருப்பூருக்கு தப்பிச்சு ஓடி பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இந்த வீணா போன நரசிம்மனும் தீப்பெட்டி கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுல 2 பாடியை ஜிஹெச்ல இருந்து எடுத்துட்டு வந்து போட்டு, இதுதான் முத்துவும் சுசிலாவும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டி அதை வச்சு டெத் சர்டிபிகேட் வாங்கி அதை வச்சு ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு கவர்மெண்ட் கொடுக்குற அந்த நிவாரண நிதியை வாங்கி வச்சுக்கிறான். இந்த விஷயம் முத்துவுக்கும் சுசிலாவுக்கும் தெரிய வர 2 பேரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நேரா வந்து நரசிம்மன் கிட்ட டெத் சர்டிபிகேட்டை கேன்சல் பண்ண கேட்க, அதுக்கு நரசிம்மனும் முத்துவை அடிச்சு போட்டுட்டு, நீ மாட்டுக்கு காசை வாங்கிட்டு ஓடி போயிடுவ, உன்னை தேடி நான் ஊரா அலையணுமா, கேன்சல் பண்ணலாம் முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படி சொல்லி அனுப்புறான். இதனால முத்துவும் சட்டத்து மூலமா நரசிம்மனை பாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்த
பார்த்தா ஒரு பையனும் கேஸ் எடுக்க மாட்டான். எல்லாம் அவனுக்கே சாதகமா பேசுறாங்க. அந்த சமயத்துல தான் கதிரோட கண்ணில் முத்து பட கதிரும் முத்துவுக்கு உதவி பண்ண முன் வந்து முத்துக்காக நிறைய போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நரசிம்மனும் இவங்க 2 பேரும் தான் பணத்துக்காக இந்த ஃபேக்கா டெத் சர்டிபிகேட் கிரியேட் பண்ணிருக்காங்க இவங்க மேல கேஸை திருப்பி விடுறான். அன்னிலிருந்தே அரசாங்கத்தோட கெசட்ல இருந்து இவங்க 2 பேர்த்தோட பேரை எடுத்துட்டாங்க அப்படின்னு கதிரும் இப்ப குமார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல மாதவன் குமாருக்கு கால் பண்ணி ஸ்டேட்டஸ் கேட்க, ஐயோ சார், முத்து பெரிய சட்ட சிக்கல இருக்கான், இவன் செட் ஆக மாட்டான், நீங்க அந்த பீகார் பொம்பளையை பாருங்க அப்படி சொல்ல மாதவன் சுனிலுக்கு கால் பண்ண, சுனிலும் சார் இந்த டோனர் கடல் தொல்லையால 2 கிட்னி ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, எப்பவெல்லாம் சாகலாம் அப்படி சொல்லிட்டு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்ல மாதவன் காலை கட் பண்ணிட்டு திரும்ப குமாருக்கு கால் பண்ணி, முத்து இங்க வரணும், அவன் வந்தாதான் எங்க அம்மா பிழைப்பாங்க அப்படி சொல்லிட்டு போன வைக்கிறான். அதனால குமாரும் கதிர்கிட்ட வந்து, எங்க அக்காக்காக பண்ணலனாலும் பரவாயில்ல, முத்துக்காக நான் பண்றேன், அவர் வந்து ஒரு தடவை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து போறான். இவனுங்களை பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே அப்படின்னு குமாரோட போட்டவ கதிரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி இவன் யாரு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்ல அவங்களும் சில தகவலை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதனால கதிரும் முத்துவை பார்த்து உண்மையை சொல்ல வராரு. அப்படி கதிரும் முத்துவை பார்த்து, உன் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவனுங்க. அப்படி சொல்ல, நீயும் விலை போயிட்டியா அப்படின்னு சொல்லி முத்துவை கதிரும் கல்லால் அடிக்க, அப்பதான் கதிரும், உன் கிட்னியை கேட்டு வந்தது பனியன் கம்பெனிக்காரன் கிடையாது, இந்தியாவோட சென்ட்ரல் மினிஸ்டர் சுஜாதாக்காக அப்படின்னு சொல்ல அவரோட சேர்த்து நமக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே கதிரும், நம்ம பட்ட அடிக்கலாம் ஒரு ஜட்மெண்டே வந்திருக்கா அப்படின்னு சொல்ல முத்துவும் சரின்னு சந்தோஷமா சொல்றாரு. அங்கே கட் பண்ணி இப்ப சுஜாதாவை பாக்குறதுக்காக பார்ட்டியில இருக்க ஒரு பெரிய கை வருது. சுஜாதாவும் அவர்கிட்ட, பார்ட்டில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், என் இடத்துக்கு எத்தனை பேர் போட்டியா நிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் எப்ப விழுவேன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் நான் வீல் சேர்ல உட்கார்ந்தா ஏறி மிதிச்சிட்டு போயிருவாங்க, இன்னும் 2 வாரத்துல நான் சரியாயி வந்துடுவேன், நான் டெல்லிக்கு தான் வரேன் அப்படி சொல்ல அவரும், உங்க பையன் இல்லனா பொண்ணு இவங்க 2 பேர்த்துல யாராவது கிட்னி தரலாம்ல, டாக்டர்ஸ் அவங்களோடது உங்களுக்கு செட் ஆகும் தானே சொன்னாங்க, நீங்க அவங்கள கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு சுஜாதாவும், அவங்கள 2 பாலிசி சொல்லி தான் வளர்த்தேன், ஒண்ணு உங்களை சுத்தி இருக்கிறவன அது ரத்த சொந்தமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பள்ளத்துல விழுந்தா கை கொடுக்க போகாதீங்க, அது அவங்க விதி, மாத்தணும்னு நினைச்சா நீயும் பள்ளத்துல விழுந்துடுவ, 2வது உனக்கு கீழே இருக்கிறவங்க உனக்கு யூஸ் ஆகிறதா படைக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக அவங்க செத்தாலும் தப்பு இல்ல, அதுவும் அவங்க விதி தான், நான் சொல்லி கொடுத்ததை அவங்க ஏன் விஷயத்துல அப்ளை பண்ணிட்டாங்க, அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் அப்படி சொல்றாங்க. அதே நேரத்துல குமாரும் முத்து ஆசைப்பட்ட மாதிரி அந்த கேஸ்ல ஜெயிச்சு டெத் சர்டிபிகேட் கேன்சல் பண்ணி இதுக்கெல்லாம் காரணமான நரசிம்மனை உள்ள தூக்கி போடுறாங்க. அப்படியே முத்துக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறான். அப்படியே கதிருக்கு குமாரும் அன்பளிப்பா ஒரு கோட்டை கொடுக்க அந்த கோட்டை வாங்கி போட்டுக்கிட்டு அவரும் நியாயம் ஜெயிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே முத்துவும் குமார் கிட்ட, நான் உங்க அக்காவுக்கு கிட்னி தரேன் அப்படி சொல்ல குமாரும் அடுத்தனா அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு சென்னைக்கு கிளம்புறாரு. கார்ல போய்கிட்டே இருக்கும்போது முத்துவும், நரசிம்ம இருக்கிற அந்த ஜெயிலுக்கு போயிட்டு அந்த நரசிம்மனை என் கையாலேயே அடிக்கணும், என் பொண்டாட்டி முன்னாடி அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான் அப்படி சொல்ல குமாரும் அதையும் நிறைவேற்றுறான். அங்கே கட் பண்ணி இப்ப முத்துவும் சுசிலாவும் இவங்க 2 பேர்த்தையும் ஆபரேஷன் பண்ண போற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு குமாரும் கொண்டு வந்து சேர்க்க அங்கேயே ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்கள தங்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே முத்துக்கு சில டெஸ்டும் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுஜாதாவும் தனக்கு கிட்னி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்காங்க. அதே நேரத்துல குமாரும் மாதவம் மீட் பண்ணி, சார் அவங்கள செட் பண்ணிட்டேன், ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அவங்கள நார்த்துல கொண்டு போய் போட்டுடலாம் அப்படி சொல்ல மாதவம் சரின்னு சொல்றான். அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல முத்துவோட ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டரும், எல்லாமே நல்லா இருக்கு, ஹெல்த் நல்லபடியா பாத்துக்கிறீங்க அப்படி சொல்ல அதுக்கு முத்துவும், நான் நல்லா இருக்கேன், ஆனா என் சுசிதான் ராத்திரி வயிற்று வலி கால் வலியில துடிச்சு போயிட்டா அப்படி சொல்ல அங்கிருந்த குமாரும் டாக்டரை பார்த்து, சார் சுசியோட ஃபுல் பாடி செக்அப் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு அதை பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக டாக்டர் சுசியை கூட்டிட்டு வந்து எல்லா டெஸ்டையும் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் டாக்டருக்கு சுசியோட லெப்ட் கிட்னி இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிய வர அத குமார் கிட்ட சொல்ல அவனும் அங்க வர்றதுக்குள்ள முத்துக்கும் சுசிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அதனால அவங்களும் அவங்களோட ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. குமாரன் டாக்டரோட வந்து கதவை தட்டுறான். கதவை திறக்காம முத்தும் உள்ள உட்காந்துக்கிட்டு, உங்களை நம்பி வந்ததுக்கு இப்படி பண்ணிட்டீங்க, தச புஸ்தன்னு இங்கிலீஷ்ல பேசும்போது நினைச்சேன் ஏதோ தப்பா இருக்குன்னு, இப்ப பாருங்க கிட்னி எடுத்துட்டீங்க அப்படி சொல்ல குமாரும், கமிஷனர் நமக்கு வேண்டப்பட்டவர் தான், கிட்னி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு, நீ கதவை துற அப்படி சொல்ல அதுக்கப்புறமா தான் முத்துவும் கதவை திறக்கிறாரு. உள்ள வந்த குமாரும் முத்துவை கூப்பிட்டு, உங்க ஒய்ஃப் பண்ண பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தெரியாம யாருக்காவது கிட்னி கொடுத்துருக்கலாம் அப்படி சொல்ல அதுக்கு முத்துவும், என் பொண்டாட்டி என்ன கேட்காம ஒரு நகம் கூட வெட்ட மாட்டா, இது ஆகிற கதை இல்ல, நாங்க கிளம்புறோம் அப்படி சொல்ல குமாரன் டக்குன்னு காலில் விழுந்து, என்னை நம்புங்க, எப்படி ரேஷன் கார்டை ஒரே நாள்ல எடுத்து கொடுத்தனும் அதே மாதிரி இந்த கிட்னியை ஒரே நாள்ல கண்டுபிடிச்சு தரேன், இது அந்த வள்ளலார் மேல சத்தியம் அப்படி சொல்ல முத்துவும் சரின்னு சொல்லிட்டு அங்கே தங்குறாரு. இந்த தகவலை குமாரும் மாதவ் கிட்ட சொல்ல, இன்னும் 2 நாள் ஆபரேஷன் வச்சுக்கிட்டு என்ன விளையாடுறீங்களா, முதல்ல முத்துவை அவன் ஒய்ஃப் கிட்ட இருந்து பிரிங்க, அப்பதான் அவன் நார்மலா இருப்பான் அப்படி சொல்றான். அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நேற்று சுசிலா முத்துக்கிட்ட, எனக்கு பயமா இருக்கு, உனக்கு ஒண்ணுனா நான் என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணாலும் சரியா இருக்கும்னு இன்னும் நீ நம்புறீல அப்படின்னு முத்துவும் கேட்க, அப்ப செத்ததுக்கு அப்புறமா தான் நான் உன் கையை விடுவேன், அது வரைக்கும் உன் கையை பிடிச்சிக்கிட்டு நீ எங்க கூப்பிட்டாலும் வருவே,
முத்துவே, நீ என்ன சொன்னாலும் கேட்ப அப்படின்னு சுசீலா சொல்றாங்க. அடுத்து நான் முத்துவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு குமாருக்கு கால் பண்ணி, இன்னைக்கு எங்க ஊர் கருப்புசாமி திருவிழா சார், இன்னைக்கு நைட்டு சுசீலாவோட அப்பா அவர் மேல இறங்குவாரு, அதனால பூஜை பண்ணணும், நான் கேட்கிற பொருள்லாம் வாங்கி கொடுங்க அப்படி சொல்ல, வேற வழி இல்லாம குமாரும் வாங்கித்தனே அப்படி சொல்றான். அப்படி குமார் சீஃப் டாக்டருக்கு கால் பண்ணி, முதல்ல முத்து இம்சை தாங்க முடியல, அவனுக்கு மயக்க மருந்து கொடுங்க, தூங்க வைங்க அப்படி சொல்ல, அதுக்கு டாக்டரும் அதெல்லாம் முடியாது சார், ஆபரேஷனை வச்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ண ரிஸ்க் அதிகமாயிடும் அப்படி சொல்ல, சரி அவ பூஜை பண்ண போறானா அது என்னன்னு பாத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு குமாரும் போன வைக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல்ல பூஜை போட்டு கோழியை பலி கொடுத்து 3 முறை சுத்தி வந்தாதான் பூஜை முடியும், இதை நாங்க மட்டும் தான் பண்ணணும், நீங்க யாருமே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஆளுங்களை திசை திருப்பிட்டு முத்துவும் சுசீலாவும் அங்கிருந்து தப்பிச்சு வெளியில நின்னுகிட்டு இருந்த கதிரோட வண்டியில போய் ஏறுறாங்க. இப்ப கதிர் கூட கோபி அப்படிங்கிற ஒரு வக்கீல் இருக்காரு. அந்த வக்கீல் கோபியும் ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் போட்டாச்சு, நாளைக்கு ஹியரிங் அப்படி சொல்ல, ஒரு கோர்ட்டுக்கு ரேஷன் கடுக்கமா வேலை போயிடுவோம், நாளைக்கு உங்களுக்கு இருக்கட கச்சேரி அப்படின்னு கதிரும் சொல்லிட்டு வர்ற வழியில சுசீலாவோட போட்டோ போட்டு காணவழி சுசீலாவோட கிட்னியும் ஜனநாயகமும் அப்படின்னு போட்டு போஸ்டர் ஓட்டிட்டே வராரு. இந்த பக்கம் குமாரும் மாதவ் கிட்ட முத்து தப்பிச்சு போன விஷயத்த சொல்ல, அவனும் கடுப்பாகி குமாரை அடிச்சுட்டு அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர வராங்க, இந்த நேரத்துல இப்படியே சொதப்புவ, அவனை தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்றான். அப்படி மாதவும் முத்து தொலைஞ்ச மேட்ர அப்புறம் அந்த போஸ்டர் மட்டும் எல்லாத்தையுமே சுஜாதா கிட்ட சொல்ல, அவங்களும் என்ன பிளான் பண்ற அப்படின்னு பாருங்க அப்படின்னு சுஜாதாவும் சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் கோர்ட்ல கோபியும் ஜட்ஜ் கிட்ட, எங்க கட்சிக்காரர் மெப்ளின் ஹாஸ்பிட்டல்ல முழு உடல் பரிசோதனை பண்ணாங்க, அந்த ரிப்போர்ட்ல கிட்னி ஒண்ணு காணும்னு சொல்றாங்க, ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோவில்பட்டில எடுத்த அந்த ஸ்கேன்ல கிட்னி இருந்திருக்கு அப்படி சொல்ல, அதுக்கு ஜட்ஜும் அப்ப கிட்னி எங்க போச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு கேட்க, கோபியும் ஆமா வயிற்று வலியை சரி பண்ண போன ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க கிட்னியை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் எதிர்கட்சி வக்கீலும், தீப்பெட்டி கம்பெனில வேலை செய்யறவங்க எப்படி மெப்ளின் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்க முடியும், இதெல்லாம் காசு பிடிக்கிறதுக்காக இவங்க நடத்துற நாடகம் அப்படி சொல்ல, உடனே ஜட்ஜும் இவங்க லீகலா தானே கிட்னி கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு கோபியும் இல்ல இவங்க இல்லீகலா சென்ட்ரல் மினிஸ்டர் சுஜாதாவுக்கு கொடுக்க வந்திருக்காங்க, அவங்க 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கிட்னி மாத்தலைன்னா அவங்க இறந்துருவாங்க அப்படி சொல்ல, மொத்த கோர்ட்டுமே ஆடி போகுது. அப்பதான் எதிர்கட்சி வக்கீலும், கிட்னி எடுத்திருந்த அந்த மார்க்கை வச்சு அதை எப்ப எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிக்கலாம், அது கூட தெரியாததுக்கு நாம என்ன நாயா பூனையா அப்படின்னு கிண்டல் பண்ண, உடனே முத்துவும் ஐயா எப்ப எடுத்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாதையா அப்படி சொல்ல, அதுக்கு ஜட்ஜும் கோபியை பார்த்து உங்க கட்சிக்காரர் ஏதாவது சொல்லணும்னு விருப்பம் இருந்தா வந்து சொல்ல சொல்லுங்க அப்படி சொல்ல, முத்துவும் முன்னாடி வந்து என் பொண்டாட்டிக்கு வயிற்று வலி அப்படின்னு ஹாஸ்பிட்டலா சுத்திக்கிட்டு இருந்தோம், அதுக்காக 75,000 வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணோம், இவ கற்பப்பையில கட்டி இருக்குன்னு சொன்னாங்க, நானும் எடுக்க சொன்னேன், அதுக்கப்புறம் ஃபீஸுக்கும் வட்டிக்கும் எங்களோட கிட்னியை கேட்டாங்க, நாங்க தப்பிச்சு திருப்பூர் ஓடிட்டோம், கற்பப்பையில கட்டி எடுத்தோம், இவளுக்கு வலி போகல, அதனால திருப்பூர்ல இருக்கிற ஜிஹெச்சுக்கு போனோம், அங்க செக் பண்ண டாக்டர் தான் வயிற்ற பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த ஆபரேஷன்ல கிட்னியை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு, என் பொண்டாட்டியோட உடம்புல உறுப்பு இல்லாதது கூட தெரியாத அறிவில்லாத நாயா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு முட்டி மோதி பார்த்துட்டோம், ஆனா எங்களுக்கு எங்கேயுமே நீதி கிடைக்கல, இப்ப கூட நாடகம் பண்ணி தான் இங்க வந்து நிக்கிறோம் அப்படி சொல்றாரு. அப்பதான் கோபியும் ரத்த உறவா இருந்தாலும் விருப்பப்பட்டவங்களா இருந்தாலும் ஆர்கன் கமிட்டி விதிப்படி தான் டொனேட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா மூளைச்சாவு அடைஞ்சவங்களோட உறுப்பை கேட்டு அரசு கிட்ட விண்ணப்பிக்கலாம், அதுக்குன்னு சில மாசமோ இல்ல வருஷங்களோ கூட ஆகலாம், நம்ம நாட்டில் லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணிட்டு அப்படிதான் காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த வரிசையில மினிஸ்டருமே காத்துக்கிட்டு இருக்கட்டுமே, பணமும் அதிகாரமும் இருக்கிறவங்களுக்கு தனி சட்டம்னா இது என்ன ஜனநாயகம், முத்துவும் சுசிலாவும் வந்திருக்கிறது தங்களை போல பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதனாலதான் பிளான் பண்ணி கதிர் மூலமா வந்தாங்க அப்படி சொல்ல, கதிரும் கோவில்பட்டில இருந்து இங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் குமார் பண்ணதை போட்டோ எடுத்து வச்சிருக்காரு, அதை ஜட்ஜ் கிட்ட கொடுக்க அவரும் அதெல்லாம் பாக்குறாரு. அப்பதான் எதிர்கட்சி வக்கீலும் இல்ல பப்ளிசிட்டிக்காக போடப்பட்ட கேஸ், மினிஸ்டர் பேரை கெடுக்கிறதுக்காக போடப்பட்ட கேஸ், அதனால இதை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஜட்ஜும் கோபி கிட்ட ஃப்ரைடே நெக்ஸ்ட் ஹியரிங் இருக்கு, அதுக்குள்ள மினிஸ்டர் தான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்க நிரூபிக்கணும், இல்லைன்னா உங்க கட்சிக்காரவங்க கம்பி எண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே நேரத்தில் சுஜாதாவும் மாதவ் கிட்ட, கிராமத்தான் அப்படி சொன்னீங்க, ஹைகோர்ட் வரைக்கும் வந்து போய் நிக்கிறான், இந்த நியூஸ் எந்த ஒரு பிரைம் மீடியாவிலும் வரக்கூடாது, நம்ம ஐடி விங்ஸை விட்டு இதெல்லாம் காமெடியா மாத்தி விடுங்க அப்படி சொல்றாங்க. அப்படி எங்க கோர்ட்ல இருந்து முத்துவையும் சுசீலாவையும் சுஜாதாவோட ஆளுங்களோட கண்ணில் படாம கோபியும் கதிரும் சேஃபா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா குமாரும் மாதவ் கிட்ட, சார் முத்து அப்புறம் சுசிலா இவங்க மொபைலை ட்ராக் பண்ணதுல கடைசியா அவங்க கோர்ட்ல தான் இருந்திருக்காங்க அப்படின்னு காட்டுது, ஆனா அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்ல, அதுக்கு மாதவும் அங்கிருந்து என்ன பறந்தா போயிட்டாங்க, சீக்கிரமா கண்டுபிடி, அந்த வக்கீல் இல்லனா கதிர் யாரு கிடைச்சாலும் விடாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுஜாதாவும் அவங்களை கூப்பிட்டு அனுப்புறாங்க. அவங்களும் அங்கே போக, எனக்கு கிட்னி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரும் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படி சொல்றாங்க. அந்த இடத்துல அவங்க பிஏவும் ஒரு பாண்டை எடுத்துட்டு வர, அதை வாங்கி வச்சுக்கிட்டு சுஜாதாவும் அவங்க பசங்களை பார்த்து, உங்க 2 பேர்ல யார் எனக்கு கிட்னி தரீங்களோ அவங்க தான் ட்ரஸ்டோட டைரக்டரா இருக்க முடியும் அப்படி சொல்றாங்க. எதையுமே யோசிக்காம மாதவும் அந்த பாண்டை வாங்கி சைன் போட்டுட்டு, என்னை பத்தி என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் விட நீந்தாம எனக்கு முக்கியம் அப்படி சொல்லிட்டு வெளியில வர, உள்ள இருந்த காயத்திரியும் இவன மாதிரி டிராமா போட்டு நிரூபிக்கலாம் எனக்கு தெரியாது, நான் தரேன் உனக்கு கிட்னி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் குமாரும் மாதவை பார்த்து, அம்மா சொன்ன மாதிரி அவங்கள கொண்டுலாமா அப்படின்னு கேட்க, அவங்க எனக்கு உயிரோட வேணும், என்ன ஆனாலும் நான் பார்த்து
பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மாதவோட டீமும் அங்கே வந்து இன்னும் அந்த ஜட்ஜோட நம்பர் கோர்ட்ல தான் ஆன்ல இருக்கு அப்படி சொல்ல மாதவும் அப்ப அவங்க கோர்ட் ஜட்ஜோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு உடனே அங்க போங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரி முத்துவும் சுசீலாவும் ஜட்ஜ் கூட தான் இருக்காங்க. ஜட்ஜ் அவங்க கிட்ட நீங்க பண்ணது சரிதான், அந்த சுஜாதா தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மொத்த போலீஸும் அங்கே பாம்பு இருக்குன்னு செக் பண்ண வர அதை பார்த்த ஜட்ஜும் அவரோட அசிஸ்டன்ட் மூலமா உதவியோட முத்து சுசீலாவையும் தப்பிக்க வைக்கிறாரு. உள்ள வந்த போலீஸும் இங்க வந்து பார்த்துட்டு மாதவ் கிட்ட அவங்க இங்க இல்ல அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண மாதவும் அவங்க 2 பேரோட போட்டோஸையும் எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க, சிட்டி லிமிட்டை தாண்டதுக்குள்ள அவங்கள பிடிக்கணும் அப்படி சொல்ல அந்த போலீஸும் அதே மாதிரி பண்றாங்க. இங்க முத்துவும் சுசீலாவும் கோபி உதவியோட ஆட்டோல தப்பிச்சு வந்து ஒரு லாரியில ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ல மாதவும் டென்ஷன் நின்னுகிட்டு இருக்கான். அப்ப இங்க காயத்ரி வரவும் எனக்கு கிட்னி கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிருக்கேன் அப்படி சொல்ல காயத்ரி முறைச்சுக்கிட்டே அவ காரை திறந்து ஒரு சரக்கு பாட்டில எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆக மொத்தத்துல இவங்க 2 பேருமே கிட்னி தர வரல அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாக அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. அப்படி எங்க சுஜாதாவும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பிஏவும் மாதவுக்கும் காயத்ரிக்கும் மாத்தி மாத்தி கால் பண்ண ஆனா அவங்க என்னன்னா அந்த காலை பார்த்துட்டு எடுக்காம இருக்காங்க. இந்த தகவலை பிஏவும் சுஜாதா கிட்ட சொல்ல அவங்களும் கண்ணீரோட கண்ணை மூடி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உயிர் போற அந்த நேரத்துல முத்துவும் சுசீலாவும் அங்கே வராங்க. அங்கே கட் பண்ணி இப்ப சுஜாதாவுக்கு கிட்னி மாத்திட்டாங்க போல, அவங்களும் நல்லா ஆயிட்டாங்க. அதனால முத்துவை கூப்பிட்டு பணத்தை கொடுக்க அதை பார்த்த முத்துவும் எங்க இதுக்காகவா நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. லாரில போய்கிட்டு இருக்கும்போது முத்துவும் சுஜாதா கிட்ட கிட்னி கொடுக்கத்தானே இங்க வந்தோம், எல்லாரும் சேர்ந்து நம்ம கையில கத்திய கொடுத்துட்டாங்க, நான் போகலைன்னா அந்த அம்மா செத்துடுவாங்க, ஒரு உசுறு போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுமே அதை விட்டுட்டு போறது ஒரு கொலைக்கு சமம் அப்படி சொல்ல அதுக்கு சுசீலாவும் அவங்க பண்ணதுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க, அதனால தானே பெத்த பிள்ளைங்க கூட அவங்களுக்கு உதவி பண்ண முன் வரல, நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்களும் அது அவங்க குணம், நம்ம குணம் அது இல்லையே, நாளைக்கே அவங்க செத்து போயிட்டா நம்மள நிம்மதியா தூங்கவே விட மாட்டாங்க, ஐயாவும் சாமி நம்மள அப்படியே வளர்த்திருக்காங்க அப்படி சொல்ல அவங்க வளர்ந்ததை நினைச்சு பாக்குறாங்க. வள்ளலார் சொன்ன மாதிரி வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் தானும் வாடினேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்தே மனுஷங்களுக்கோ இல்ல மிருகங்களுக்கோ உதவி தேவைப்பட்டா இவங்க 2 பேரும் முதல்ல நிப்பாங்க. அதுல நினைச்சு பார்த்துட்டு சுஜாதாவை காப்பாத்த வந்திருக்காங்க. இப்ப முத்துவும் சுஜாதா கிட்ட உயிரை விட பெருசு என்னங்க இருக்கு, அதுல சிறுசு என்ன பெருசு என்ன எல்லாமே ஒண்ணுதான், அதுக்கெல்லாம் விலையெல்லாம் பேச முடியாது அப்படி சொல்லிட்டு வள்ளலார் சொன்னதை சொல்ல அவங்களும் கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து முத்துவும் சுசீலாவும் போக சுஜாதா மனசு மாதிரி 10,000 கோடி ட்ரஸ்டோட சொத்தை பசங்களுக்கு தராம பொதுமக்களுக்கு ஃப்ரீயா எழுதி வைக்கிறாங்க. கோபியும் கதிரும் மனிதம் வென்றாலும் சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்னு பேட்டி கொடுக்க இதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.